வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனிவாழ் பாடல் ரெண்டாவது சாமிக்கு அவர் குருநாதர் அருணாபெருமான் திருடலே சர்வம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாபெருமான் திருவாய்மொழிய திருப்பூர்ண மகா மந்திரத்தில் கௌமார இணைத்தது வருஷப்படி பாடல்கள் 1991 துள்ளு மதவேள் என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்யும் முருகாஜனம். இந்த பாடலும் இதற்கு முந்தைய பாடலை போன்று அகப்பொருள் துறையில் பாடப்பெற்ற பாடல். எம்பெருமானே என்னை நீ அணைந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான மிக பிரசித்தி பெற்ற பாடல்கள் ஒன்று. தையதான தான தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். துள்ளு மதவேள் கை கணையாலே தொல்லை நெடு நீலக்கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகும் ஆணை தழுவாய் தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளல் தொழு ஞானக் கடலோனே வள்ளி மணவாழ பெருமாளே. துள்ளு மதவேள் கை கணையாலே தொல்லை நெடு நீலக்கடலாலே மெல்ல ஒரு சோலை குயிலாலே மெய்யுருகுமானை தழுவாய் தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே வள்ளத்தோடு ஞானக்கிழலோனே வள்ளி மணவாழ பெருமாளே. செருக்கோடு வந்த மன்மத வேளின் கை செலுத்தும் மலர்பானத்தால் பழமையாய் உள்ள அல்லது துன்பத்தை தரும் நெடிய நீல நிற கடலாலும் மெதுவாக வந்து குரலை காட்டும் சோலை குயிலாலும் உடல் உருகி வாடும் மான் அணைய இந்த பெண்ணை நீ அணைந்தருள வேண்டும். தெளிவு கொண்ட தமிழ் பாக்களி பாட தெளிவு கொண்டவனே, அதாவது தெளிவு கொண்ட சம்பந்த பெருமானே, செம்மை வாய்ந்த குமரேசன் என பெயர் பெற்ற பராக்கிரமசாலியே, வள்ளல் பெருமானாம் சிவபெருமான் தொழுகின்ற ஞான திருவடிகளை உடைய பெருமாளே, வள்ளிக்கு மணவாளனாம் பெருமாளே, மானை தழுவாயே. அதாவது மன்னருடைய அம்புகள் கடல் குயில் இதெல்லாம் இசை இதெல்லாம் காம கொண்டாருக்கு வேதனை திருவண்ணன்னு நிறைய அகப்பொருள் பாடல்கள் படித்த ஒரு விஷயத்தை இந்த பாடலையும் நாம் நினைவில் கொண்டு அதை தான் சொல்கிறார். துள்ளு மதவே கை கணை தொல்லை நெடு நீலக்கடல் மெல்ல ஒரு சோலை குயில் இதெல்லாம் காமங்கொண்டனுடைய விரகதாபத்தை துன்பத்தை மீண்டும் பிரிவு துன்பத்தில் தகிக்கும் காதலருக்கு மேலும் துன்பத்தை தரக்கூடியன. இதை இந்த பாடலை நாம் நினைவில் நிறுத்தி கொண்டு நாம் இந்த பாடலை பயின்றோம். இப்போ இந்த பாடலில் மெய்யுருகும் மானை தழுவாய், அதுதான் அந்த மெய் எதனால் உருகுது அப்படின்னா இந்த பிரிவு துயரை இன்னும் அதிகப்படுத்துவன தான் அவர் முதல்ல சொல்கிற குருநாதன் சொல்கிற 4 விஷயங்களும். மன்மதன் உடைய அம்புகள் கடல் குயில் இசை கடல் குயில் இசை எல்லாம். அதனால தான் அந்த மான் மெய்யை உருகிறா. அந்த மான் போன்ற நம்மை அணைந்தருள வேண்டுமாறு எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கிற பாடல். அடுத்தது வள்ளல் தொழும் ஞான கடலும். இதில் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பும் ஒரு உண்மையும் புதிர்ந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது உபதேசம் பெற்ற பொழுது சிவபெருமான் பிள்ளையை வணங்கினார். நாதா குமரா நம என்றார். உபதேசம் பெற்ற பொழுது வணங்கினார். அதில் வந்து வள்ளல் தொடும் ஞானக்கடல் தொடும் நாதா குமரா நம என்று அரணார் 36 சொல்வார். அடுத்தது தனிய புராணத்தில் ஒரு பாட்டு. எதிரும் குமரனை இருந்த விசேற்றி அங்கதிர் கழல் வந்தனை அதனோடும் தாழ் வகின் சதுர்பட வைகுபுதாவரும் பிரணவ முது பொருள் செறிவெல்லாம் மொழிதர கேட்டனன் அப்படின்னு தனிய புராணம் சொல்றார். அதனால தான் எதிரும் குமரனை இருந்த அவிசேற்றி கதிர் கழல் வந்தனை அதனொடும் தாழ் அப்படின்னு இந்த தனிய புராணத்துடைய இந்த பாடலை நாம் நினைவில் கொண்டு இந்த வள்ளல் தொடும் ஞான கடலோனுடைய திருவடியை நாமும் தொழுவோம். தொழுதால் அவன் அருள் நமக்கு கிட்டும். இந்த பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, செருக்கோடு வரும் மன்மத வேளுடைய கைகளிலிருந்து வரும் மலர்பானங்களாலும் நீண்ட துன்பத்தை தரும் நீல நிற கடலாலும் மெதுவாக வந்து தன் சோக குரலை காட்டும் சோலையில் உள்ள குயிலாலும் காதலால் உடல் உருகும் மான் போன்ற என் மகளை அணைத்து கொள்ள நீ வரமாட்டாயா? இனிமையான தமிழில் பாடல்களை பாடவல்ல தெளிவு கொண்ட சம்பந்த பெருமானே, செம்மை வாய்ந்த குமரேசன் என பெயர் பெற்ற பராக்கிரமசாலியே, வள்ளல் பெருமானாம் சிவபெருமான் தொழுகின்ற ஞான திருவடிகளுடைய பெருமாளே, வள்ளிக்கு மணவாழனாம் பெருமாளே. வள்ளி மகிழ அவளை அணைந்த பெருமாள். அதனால உனக்கு பிரிவு துயரை பற்றி தெரியும். நீ அவளுடைய பிரிவில் எப்படி வாடின, அவள் உன் பிரிவில் எப்படி வாடினான்னு உன் நல்லா தெரியும். அப்போ நானும் அதே துயரலான இருக்கேன், என் மகளும் இந்த துயரலான இருக்கா, அவளுடைய துயரையும் நீ வந்து போக்கக்கூடாதான்னு ரொம்ப சாதுரியமாக
வாதாடும் வகையில் அமைத்த இந்த அற்புதமான பாடலை பழனியாண்டவன் திருவிடையில் சமர்ப்பித்த அவர் அருள் பாத்திரமும் குருநாதர் அருணா அருணை பெருமானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகாச்சலம் பழனிவாழ் பாலதண்டாதிபதி எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் கருணை மொத்தம் கருணை உச்சம் எம்பெருமானின் திருப்பாதங்களை சமர்ப்பணம். முருகா 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 முருகா.